Keystone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட பெண்கள் கதறிய பல ஆடியோக்கள் வீடியோக்கள் மக்களுடைய மனசவே உலுக்கி எடுத்ததுன்னு சொல்லலாம். 6 வருடங்களுக்கு முன்பு இது ஒரு மிகப்பெரிய துயரமான ஒரு வழக்கில் நேற்று தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. சாகும் வரை குற்றவாளிகள் 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் இந்த தீர்ப்பை மூத்த பத்திரிகையாளராக எப்படி பார்க்க? ஈனத்தனமான கொடூரமான குற்ற செயலாக இருந்தாலும் சட்டத்தின் முன் குற்றவாளிகளை நிறுத்தி முறையாக வழக்கை நடத்தி நீதியை நிலைநாட்ட முடியும், குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர முடியும், அதன் மூலம் நீதியை நிலைநாட்ட முடியும் என்பதை இந்த வழக்கு நிரூபித்திருக்கிறது. தமிழக காவல்துறை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். குறுக்கு வழியில் போய் என்கவுண்டர் நடத்தி கொலை பண்ணுறது, பொய் கேஸ் போடுறது, கை காலை உடைக்கிறது, தப்பிச்சு ஓடிக்கான், பாத்ரூமில் வழிக்கு வந்துட்டான்றது, இந்த கட்டுக்கதையெல்லாம் செய்யாமல் சட்டத்தின் மூலம் மட்டுமே இன்னைக்கு குற்றவாளிகள் எவ்வளவு கொடுங்குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியும் என்பதுதான் இந்த தீர்ப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடம். பொல்லாத அதிமுக உள்ளிட்ட நிர்வாகிகள் பயங்கரமா இதுல பிளே பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரும் கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இந்த தீர்ப்பில் திமுக பெருமைப்படுறதுக்கோ வெற்றி கொண்டாடுவதற்கோ எதுவுமே கிடையாது. இது சிபிஐ நடத்தின கேஸு. சிபிஐ நடத்தின கேஸுக்கு தமிழக முதலமைச்சரோ அல்லது ஆளும் கட்சியோ எப்படி பொறுப்பேற்க முடியும்? பாதிக்கப்பட்ட குற்றம் சுமத்தப்பட்டவர்களோட வழக்கறிஞர்களோ மற்ற அதிகாரிகளோ யாருமே அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய அடையாளம் மறைக்கப்பட்டது. தொழில்நுட்பத்தை மிக அற்புதமாக காவல்துறை பயன்படுத்தியது. இதுக்காக ஒரு கட்சியை நீ கழுவில் ஏற்ற முடியாது. அப்படிப்பட்ட எந்த கட்சியும் தப்ப முடியாது. ஆம்ஸ்ட்ராங் கொலை கேஸ்ல எல்லா கட்சியும் சேர்ந்தவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சர்வ கட்சி தலைவர்கள் ஜெயில இருக்காங்க இன்னைக்கு. ஆனால் அந்த எல்லா கட்சியும் அந்த கொலை பண்ணிட்டாங்க நம்ம சொல்ல முடியுமா? போலீஸ் மேல ரெக்கமெண்ட் பண்ண நடவடிக்கை மட்டும் அந்த ரெக்கமெண்டேஷனை நீக்கிட்டு மற்றதெல்லாம் செய்றீங்க. அப்போ போலீஸ் லாபியை நீங்க யாரு? திமுக அண்ணா திமுக 2 பேருக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அது எடப்பாடியா இருந்துட்டு போலாமே, நீங்க எதுக்கு இருக்கீங்க? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல காவல்துறை அதிகாரிகள் 9 பேர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு அறிக்கை கொடுத்தா அது அப்படியே கிரிமினல் நடவடிக்கைன்னா அப்படியே தூக்கி கடப்புல போட்டீங்க. கேபினெட் கூடி அந்த சிபாரிசை நிராகரிக்கிறோம்ட்டீங்க. ஒரு கான்ஸ்டபிளை கூட நீ தண்டிக்கல. மாறவங்க எல்லாம் ப்ரமோஷன். ஐஜியா இருந்தவர் ஏடிஜிஐ டிஜி ஆயிட்டார், ரிட்டையர் ஆக போறாரு. மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சொல்லணும். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் நாட்டையே உலுக்கிய ஒரு பெரும் துயரத்திற்குரிய ஒரு சம்பவம். அதிலும் குறிப்பாக அந்த வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட பெண்கள் கதறிய பல ஆடியோக்கள் வீடியோக்கள் மக்களுடைய மனசவே உலுக்கி எடுத்ததுன்னு சொல்லலாம். 6 வருடங்களுக்கு முன்பு இது ஒரு மிகப்பெரிய துயரமான ஒரு வழக்கில் நேற்று தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. சாகும் வரை குற்றவாளிகள் 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் இந்த தீர்ப்பை மூத்த பத்திரிகையாளராக எப்படி பார்க்கறீங்க? நல்லதொரு தீர்ப்பு, நம்பிக்கை தரக்கூடிய தீர்ப்பு. வழக்கை மிக திறம்பட நடத்திய சிபிஐ பாராட்டுக்குரியது. மிக சிக்கலான வழக்கு இது. பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அடையாளத்தை வெளியில் தெரிய விடாமல் உச்சபட்ச பாதுகாப்பு நடவடிக்கைகளை சிபிஐ மேற்கொண்டது. திறம்பட வழக்கை நடத்தி வாதாடியது. அந்த வழக்கறிஞர் பாராட்டுக்குரியவர், சிபிஐ வழக்கறிஞர். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், எவ்வளவு ஈனத்தனமான கொடூரமான குற்ற செயலாக இருந்தாலும் சட்டத்தின் முன் குற்றவாளிகளை நிறுத்தி முறையாக வழக்கை நடத்தி நீதியை நிலைநாட்ட முடியும், குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர முடியும், அதன் மூலம் நீதியை நிலைநாட்ட முடியும் என்பதை இந்த வழக்கு நிரூபித்திருக்கிறது. தீர்க்க முடியாத குற்றங்கள் சொல்லும் பொழுது என்கவுண்டர் பண்ணுறது, போலி என்கவுண்டர் பண்ணுறது, கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது மாதிரியான வேலைகளை காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு, குறிப்பாக தமிழக காவல்துறைக்கு இது ஒரு சரியான ஒரு பாடம். சட்டத்தின் முன் மட்டுமே நிறுத்தி, உங்களால் சட்டத்தின் மாட்சிமை கொண்டு மட்டுமே குற்றம் செய்தவர்கள் எவ்வளவு மேலான இடத்தில் இருந்தாலும் சட்டத்தை முறையாக பயன்படுத்தி கடினமாக நீங்கள் உழைத்து விசாரணை நடத்தினால் நீதி தேவனின் அருட்பார்வை உங்கள் மேல் படும். தராசு கோல் சாயாமல் இருக்கும். தமிழக காவல்துறை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். குறுக்கு வழியில் போய் என்கவுண்டர் நடத்தி கொலை பண்ணுறது, பொய் கேஸ் போடுறது, கை காலை உடைக்கிறது, தப்பிச்சு ஓடிட்டான், பாத்ரூமில் வழிக்கு வந்துட்டான்றது, இந்த கட்டுக்கதையெல்லாம் செய்யாமல் சட்டத்தின் மூலம் மட்டுமே இன்னைக்கு குற்றவாளிகள் எவ்வளவு கொடுங்குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியும் என்பதுதான் இந்த தீர்ப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடம். இந்திய நீதித்துறையின் மீதான சாமானியனின் நம்பிக்கை குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்று உயர்ந்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். அதே போல இந்த தீர்ப்பு வெளியானவுடன் இது திமுக அரசு எதிர்க்கட்சியாக இருந்தபோது பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நீதி கிடைத்திருக்கிறது. பொல்லாத அதிமுக உள்ளிட்ட நிர்வாகிகள் பயங்கரமா இதுல பிளே பண்ணியிருந்தாங்க.
அவங்களுக்கு வந்து ஒரு பெரும் கொடுமைக்கு வந்து நீதி கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இந்த அறிக்கையை எப்படி பார்க்கும்? இல்லைங்க, இது சிபிஐ நடத்தின வழக்கு. இதில் திமுகவும் மாநில அரசு பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. இது சிபிஐயோட வழக்கு. இது சிபிஐ தான் விசாரணை அமைப்பு. மாநில காவல்துறை நடந்ததுன்னா இந்த கேஸ் ஊற்றி மூடி இருக்கும். இந்த கேஸை ஆரம்ப கட்டத்தில் நீதி கேட்டு போராடிய பொழுது தமிழக காவல்துறையில் டெப்டி சூப்பரண்ட் ரேங்க்ல இருந்த ஒரு அதிகாரி மழுப்பினார், கேஸை வந்து சொதப்பினார். அவர் பிற்காலத்தில் கொரோனா காலத்தில் மதுவிலக்கு போராட்ட ஒரு பெண்ணை கை நீட்டி அடித்த அதிகாரி அவர். அந்த அதிகாரி இன்னைக்கு வந்து கொளத்தூரில் சிஎம் தொகுதியில் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருக்கார். அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த கேஸை சொதப்பின தமிழக காவல்துறை அதிகாரிகள் மீது ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக என்ன நடவடிக்கை எடுத்தது? நம்பர் 1. ஓகே. ரெண்டாவது, சரி சிபிஐக்கு வழக்கு போயிடுச்சு, நாங்கள் ஒன்றும் எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஃபைன், அதை தான் நம்மளும் சொல்கிறோம். இந்த தீர்ப்பில் திமுக பெருமைப்படுறதுக்கோ வெற்றி கொண்டாடுவதற்கோ எதுவுமே கிடையாது. இது சிபிஐ நடத்தின கேஸு. சிபிஐ நடத்தின கேஸுக்கு தமிழக முதலமைச்சரோ அல்லது வந்து ஆளும் கட்சியோ எப்படி பொறுப்பேற்க முடியும்? மெட்டிகுலஸா சிபிஐ கேஸ் நடத்திருக்காங்க. நீங்க ஹிண்டு பேப்பர்ல கரெக்டா அந்த தீர்ப்போட விவரங்கள் எல்லாம் வந்திருக்குது. எவ்வளவு அழகா சிபிஐ காய் நகர்த்தினாங்க. பாதிக்கப்பட்ட பெண்களோட அடையாளம் தெரியாமல் இருப்பதற்கு நீதிமன்றத்தில் வந்து சிறப்பு அறைகள் ஏற்படுத்தப்பட்டன. கண்ணாடியில் பின்பக்கம் ஒரு பக்கம் வழியாக தான் அந்த கண்ணாடியில் பார்க்க முடியும், எதிர்பக்கத்திலிருந்து பார்க்க முடியாது. பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியில் இருக்க நீதிபதியையும் வீடியோ கான்ஃபரன்ஸில் அழைத்து வரப்படுகிற குற்றவாளிகளையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களோட வழக்கறிஞர்களையும் பார்க்க முடியும். ஆனால் பாதிக்கப்பட்ட குற்றம் சுமத்தப்பட்டவர்களோட வழக்கறிஞர்களோ மற்ற அதிகாரிகளோ யாருமே அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய அடையாளம் மறைக்கப்பட்டது. தொழில்நுட்பத்தை மிக அற்புதமாக காவல்துறை பயன்படுத்தியது. அவங்க பாதுகாப்பு கொடுத்து சிபிஐ பயன்படுத்தியது. முதல்ல அவங்க வந்து விசாரணை ஒத்துழைக்க மறுக்கும்போது அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. மிக அற்புதமாக 4 ஆண்டுகள் சிபிஐ இந்த விசாரணையை கையாண்டு தான் இந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்துருக்கு. எனக்கு புரியல, நேற்று சாயங்காலத்திலிருந்து திமுக இதை கொண்டாடுறதும் அவங்க இந்த தீர்ப்புக்கு கொண்டாடுறதுலாம் எடுத்து கொண்டாடுறாங்க. பொள்ளாச்சி சிபிஐ நடத்தின கேஸுங்க இது. இதுல திமுக கொண்டாடுறதுக்கு என்ன? குறைஞ்சபட்ச பகுத்தறிவின் அடிப்படையில் நம்ம பேசணும். கொஞ்சமாவது லாஜிக் இருக்கணும். ஸ்டேட் போலீஸ் நடத்திருந்து 21க்கு பிறகு நீங்க அப்படியே வந்து இதை நடத்தி தீர்ப்பு வாங்கியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. நடத்தினது சிபிஐ. சிபிஐ நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்த வழக்குல திமுகவோ அல்லது ஆளுங்கட்சியோ இவர்கள் சொந்தம் கொண்டாடுவதற்கும் இவர்கள் துள்ளி குதிப்பதற்கும் என்ன இருக்குது? லாஜிக்கலா நான் கேட்கறேன். நான் அதிமுக காலத்தில் இந்த வழக்கு ஊத்தி மூடப்பட்டது. அதை மறைப்பதற்கான வேலைகளை செஞ்சாங்க. அதிமுக பிரமுகர்கள் வந்து அந்த அரசியலில் ஈடுபட்டாங்க. அதெல்லாம் உண்மை. அதுக்காக ஒரு கட்சியை நீ குறை சொல்ல முடியாது. இந்த மாதிரியான கேடுகட்டம் எல்லா கட்சியிலும் இருப்பான். ஒரு கட்சி இந்த காரியத்தை செய்யாது. அந்த கட்சியில் இருக்க சில கேடுகட்ட மனித மிருகங்கள் இந்த காரியத்தை செய்யும். இதுக்காக ஒரு கட்சியை நீ வந்து கழுவில் ஏற்ற முடியாது. அப்படிப்பட்ட எந்த கட்சியும் தப்ப முடியாது. ஆம்ஸ்ட்ராங் கொலை கேஸ்ல எல்லா கட்சியும் சேர்ந்தவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சர்வ கட்சி தலைவர்கள் ஜெயிலில் இருக்காங்க இன்னைக்கு. ஆனால் அந்த எல்லா கட்சியும் அந்த கொலை பண்ணிட்டாங்க நம்ம சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் பொள்ளாச்சி வழக்குல அதிமுக இருக்காங்க. எவனோ சில பேர் வந்து சில கயவர்கள் செஞ்சிருக்காங்க. அதுக்கு அதிமுகன்ற கட்சி எப்படி பொறுப்பாகும்? எடப்பாடி கவர்மெண்ட் ஆரம்பத்தில் இந்த கேஸை ரொம்ப விட்டேத்தியா கையாண்டது. நீதி நிலைநாட்ட அவங்க முயற்சி பண்ணல. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒன்ஸ் சிபிஐக்கு கேஸ் மாறின பிறகு சிபிஐ இந்த வழக்கை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் இந்த மாதிரி கேஸ்ல கன்விக்ஷன் வாங்குறதே ரொம்ப கஷ்டம். அதை வாங்கி கொடுத்துருக்குன்னா அது சிபிஐயை தான் நம்ம பாராட்டணும். இதில் திமுக பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறதுக்கு நாங்கள் தான் பண்ணிட்டுன்றதுக்கும் அபத்தமான, அதாவது வந்து அபத்தத்திலையும் அபத்தமான வாதங்கள் இது. நீங்கள் சொந்தம் கொண்டாடுறதுக்கு இதில் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு என்ன சம்பந்தம்? இது சிபிஐ கேஸு. திரும்ப கேட்குறோம். குறைஞ்சபட்ச பகுத்தறிவு இருக்கும். நான் சொல்கிறத ஒத்துப்போம். குறைஞ்சபட்ச மனசாட்சி உள்ளவங்க ஏற்றுப்போம். 1% லாஜிக்காக இருக்கணும் நீ பேசுறதுக்கு, சொந்தம் கொண்டாடுறதுக்கு. சிபிஐ மெனக்கட்டு கஷ்டப்பட்டு அகில இந்திய அளவில் சிபிஐ கஷ்டப்பட்டு நடத்தின வழக்குகள் இது ஒரு வழக்கு. கஷ்டப்பட்டு அவன் தண்டனை வாங்கி கொடுத்தா நாங்கள் தான் இது காரணம்னு சொந்தம் கொண்டாடுறது என்ன அபத்தமானது இதெல்லாம். அட்லீஸ்ட் ஸ்டேட் போலீஸ் பண்ணியிருந்தா விட 10% லாஜிக் உண்டு. அதுவும் கிடையாது. அது கிடையாது சுத்தமா. நீங்க என்ன இந்த கேஸுக்கு ஹெல்ப் பண்ணீங்க? முழுக்க நடத்தினது சிபிஐ. எங்கேருந்து வருது மாநில அரசோ மாநில காவல்துறையோ திமுகவோ எங்கேருந்து வருது சொல்லுங்களேன்? சிபிஐ கேஸை நடத்துது, ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்குறாரு. நாங்கள் தான் தண்டனை வாங்கி கொடுத்தது. ஏதாவது நான் ஒரு லாஜிக் இருக்கா? புழுவுறதுக்கு ஒரு அளவு வேணும். எதை வச்சாவது எலெக்ஷனில் ஓட்டு வாங்கி ஜெயிச்சோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. அதிமுக இதை பற்றி பேச தகுதியாக கிடையாது. அதையும் நான் சொல்கிறேன். அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தொடர்ந்து இந்த வழக்கை வந்து சீரியஸாக பார்த்ததுனால தான், அப்போ வந்து குற்றவாளிகள் உடனடியாக விரைந்து கைது செய்யப்பட்டதுனால தான் இது வந்து எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாங்க, எவ்வளோ போராட்டம் நடந்ததுலாம் தெரியுங்க. வேற வழி இல்லாமல் தான் அவர் சிபிஐ கொடுத்தாரு. அதிமுக இதை பற்றி சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இது சிபிஐக்கு கிடைத்த வெற்றி. அதிமுக கவர்மெண்ட்ல 8 பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டான், ஒத்துக்கிறேன். எவ்வளோ நாளைக்கு பிறகு போட்டான்? எவ்வளோ ப்ரெஷருக்கு பிறகு போட்டான்?
இவங்க 2 பேருமே இதை சொந்தம் கொண்டாட முடியாது. இது சிபிஐ கிடைத்த வெற்றி, அப்படிதான் நான் சொல்லுவேன். திமுக போடுறது உச்சபட்ச அராஜகம். அண்ணா திமுக ஒரு லாஜிக் உண்டு சொல்றதுக்கு, நாங்க போட்ட சார்ஜ் ஷீட் தான் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னு அண்ணா திமுக சொல்லணும். அதுல லாஜிக் உண்டு, 10% உண்மை உண்டு. திமுக அது கூட கிடையாது. உனக்கு இந்த கேஸுக்கு சம்பந்தமே கிடையாது. நீ போராடினா அரசியல் ஆக்கினாது, அவ்வளவுதான். திரும்ப திரும்ப அரசியல் ஆக்கினாது. 3 எலெக்ஷன் அதை வச்சு நீ ஜெயிச்ச, 19, 21, 24. திமுக இதில் சொந்தம் கொண்டாடுறதுக்கு, இந்த வெற்றியில சொந்தம் கொண்டாடுறதுக்கு என்னங்க இருக்குது? நான் சொல்றது 1% மனசாட்சியும் அறிவும் நேர்மையும் இருக்கவனுக்கு இது புரியும். கொஞ்சமாவது லாஜிக்கலா பேசுங்கன்றான். இல்ல 2021 எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கடுமையா சொல்லியிருந்தாரு பொள்ளாச்சியில எல்லாம் போய் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நிச்சயமாக இந்த பொள்ளாச்சியில் மோசமான செயலை செய்த குற்றவாளிகளுக்கு வந்து திமுக ஆட்சியில் உரிய தண்டனை பெற்று தரப்படும். திமுக ஆட்சியில் எங்க தண்டனை காட்சி? அது மாதிரி எல்லாருமே வீடியோ போட்டு அதுதான் முட்டாள்தனத்தின் உச்சோன்ற. நானு எங்க எவன் எதை பண்ணாலும் அது திமுக தான் சாதனை வேண்டியது. பாதுகாமல திமுக போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் திமுக தான் காரணம். விண்வெளியில போய் இந்தியா இறங்கினாலும் திமுக தான் காரணம். நாளைக்கு காசா பிரச்சனை தீர்ந்தாலும் திமுக தான் காரணம். என்னங்க இது? உக்ரைன் வார் நாளைக்கு நின்றாலும் திமுக தான் காரணம். இந்த கேஸை நடத்தினது சிபிஐ. திமுக எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? அச்சு விட வேண்டியதான். எவன் கேட்க போறான்? கையில் அதிகாரம் இருக்குது, மீடியா இருக்குது, எவனும் கேட்க போறது இல்லை. அங்க மோடி எப்படி தான் இஷ்டத்துக்கு செய்யறாரு அந்த மாதிரி இங்க இவங்களும் செய்யறாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. 2 பேருக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இந்த வழக்குல சொந்தம் கொண்டாட திமுக என்ன இருக்கு? இன்னும் சொல்ல போனா அந்த வழக்கு ஆரம்ப கட்டத்தில் சொதப்புன கை நீட்டி பெண்களை அடிச்ச அதிகாரி முதலமைச்சர் தொகுதியிலே டெப்டி கமிஷனர் இருக்காரு. இந்த வெக்கக்கேடு எங்க போய் சொல்லுவீங்க? இதை திமுகவை ஆதரிக்கிற பத்திரிகையாளர்கள், திமுக ஆதரிக்கிற நக்கீரன் மாதிரியான பத்திரிகைகளை சுட்டி காட்டுது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப போலீஸ் லாபி நீ காப்பாத்துற இல்ல? இதே தானே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல பண்ணீங்க. அதை வச்சு 3 எலெக்ஷன் ஜெயிச்சிங்க. அருணா ஜெகதீஷோட கடைசியில் என்ன பண்ணீங்க? அந்த 11 அதிகாரிகள் மேலேயும் துறை ரீதியான நடவடிக்கை மட்டும் இல்ல, கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும்னு அறிக்கை சொல்லுது. போலீஸ் மேல ரெக்கமெண்ட் பண்ண நடவடிக்கை மட்டும் அந்த ரெக்கமெண்டேஷனை நீக்கிட்டு மற்றதெல்லாம் செய்றீங்க. அப்ப போலீஸ் லாபியை நீங்க யாரு? திமுக அண்ணா திமுக 2 பேருக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அதுக்கு எடப்பாடியா இருந்துட்டு போலாமே, நீங்க எதுக்கு இருக்கீங்க? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல காவல்துறை அதிகாரிகள் 9 பேர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு அறிக்கை கொடுத்தா அது அப்படியே கிரிமினல் நடவடிக்கைன்னா அப்படியே தூக்கி கடப்புல போட்டீங்க. கேபினெட் கூடி அந்த சிபாரிசை நிராகரிக்கிறோம்ட்டீங்க. ஒரு கான்ஸ்டபிளை கூட நீ தண்டிக்கல. மாறவங்க எல்லாம் ப்ரமோஷன். ஐஜியா இருந்தவர் ஏடிஜிஐ டிஜி ஆயிட்டாரு, ரிட்டையர் ஆக போறாரு. அப்போ டிஐஜியா இருந்தவர் இன்னைக்கு ஐஜி ஆயிட்டாரு. கடகடகடன்னு ப்ரமோஷன் அவங்களுக்குலாம். ஒரு போலீஸ்காரன் உங்களை மேல நடவடிக்கை எடுக்க முடியல உங்களால. இதுதான் உங்க லட்சணம். அதேதான் பொள்ளாச்சி பாலியல் வன்முறையில் சொதப்பன மறைச்ச அதிகாரிகளை வந்து இன்னைக்கு நீங்க உங்க தொகுதியிலே, முதலமைச்சர் தொகுதியிலே அவங்களை உயர் பதவி கொடுத்துருக்கீங்க. வழக்கை நடத்தி கஷ்டப்பட்டு மெட்டிகுலஸ்லி கேஸை நடத்தினது சிபிஐ, திமுக கிடையாது. இப்ப நீங்க குறிப்பிடுற பதில பார்க்கும்போது ஆட்சி மாறினாலும் காட்சிகள் வந்து மாறப்படுவதில்லை. அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சிஸ்டம் வந்து அதை தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்கிறது. எக்ஸாக்ட்லி, 100% உண்மை. இந்த வழக்கை தமிழ்நாடு காவல்துறை நடத்துதுன்னா பல சொதப்பி இருக்கும் கேஸ். சொதப்புனாங்க இல்லைங்க முதல்ல ஆரம்ப கட்டத்துல. அதனாலதான் சிபிஐக்கு போகுது. அது மாதார் சங்கம்லாம் தொடர்ந்து அங்க போய் போராடி ஏன் போராடினாங்க? மாநில காவல்துறை மேல நம்பிக்கை இருந்தா போராடி இருப்பாங்களா? திமுகவும் போராடிச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு பிறகு கேஸ் மாத்தின பிறகு ரொம்ப ரொம்ப மெனக்கட்டது சிபிஐ. மற்ற கேஸ் மற்ற கேஸை விட இது சீரியஸான கேஸ். தீவிரவாத வழக்கை விட, கொலை வழக்கை விட சீரியஸான கேஸ். ஏன்னா பெண்களோட அடையாளத்தை எப்படியாவது பாதுகாக்கணும். அதை கடைசி வரைக்கும் அவங்க பாதுகாத்திருக்காங்க. முழுக்க முழுக்க பாராட்டுக்குரியது சிபிஐ தான், சிபிஐ மட்டும்தான். வேற யாரும் இந்த வெற்றிக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அப்படி கொண்டாடினால் அதான் ரொம்ப ரொம்ப அருவருப்பான அரசியல். அது இல்ல. இது குறித்து நேற்று இரவு நடைபெற்ற எல்லா தொலைக்காட்சி விவாதங்களையும் வந்து பாத்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக நாங்க தான் எங்களுக்கு கிடைத்த வெற்றின்னு 2 பேருமே பேசிக்கிறாங்க. அண்ணா திமுக இதை பத்தி பேச தகுதியே கிடையாது. நடந்தது அவன் ஆட்சியில, சம்பந்தப்பட்டது ஒரு அண்ணா திமுக. மிகுந்த அழுத்தத்துக்கு பிறகுதான் எடப்பாடி அதை சிபிஐக்கு மாத்துறாரு. ஏன்னா அவர் போலீஸ் இந்த கேஸை கண்டுக்கவே இல்லை. வெறும் 4 வீடியோ தாங்க நாங்க அதெல்லாம் பிடிச்சிட்டோங்க, 90% வீடியோ அழிச்சிட்டோங்க, மிச்சம் ஒரு 4 வீடியோ தாங்க இருக்குன்னு மீடியால கசிய விட்டாங்க. நியூஸ் ஒரு பொண்ணு பேரே கசிய விட்டாங்க. ஆமா, பாண்டியராஜன். ஆமா, அவ்வளவு கேவலமான காரியத்தை அவர் பீரியட்ல, எடப்பாடி பீரியட்ல போலீஸ் பண்ணிச்சு. தொடர் அழுத்தத்தால சிபிஐக்கு போகுது. நடத்தினது சிபிஐ கேஸ். இவங்க 2 பேருமே இதுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. பொள்ளாச்சி வழக்கை வந்து நாங்க சிபிஐக்கு வந்து மாத்தணும். அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கேஸை வந்து சிபிஐக்கு திமுக அரசு மாற்றுமா? இதுக்கு வந்து அவங்களுக்கு திராணி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இது எப்படி? இது அப்படியே வந்து சந்தி சிரிக்கிற மேட்டர் தான். ஸ்லக் ஃபர்ஸ்ட் அவங்க இது பேர். லாவணி கச்சேரி பாட வேண்டியதான். நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது
அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் ஒன்றும் பொள்ளாச்சி கேஸ் அளவுக்கு சீரியஸான கேஸ் கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த ஒரு பெண்ணு தான் இன்வால்வ் அதில், அதை பிடிச்சிட்டாங்க அவங்க வந்து. அதனால் எடப்பாடியோட கருத்து இந்த விவகாரத்தில் நியாயமற்றது. ஆனால் வேறு சில வழக்குகளில் வந்து சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றமே உத்தரவு போட்ட பிறகு உச்சநீதிமன்றத்தில் போய் தடை கேட்டு அதுலேயும் வெற்றி பெற முடியாமல் மூக்குடைப்பட்டு வந்தது தமிழ்நாடு அரசு. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாவில் சிபிஐ விசாரணை கொண்டா ஏன் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறீங்க? அங்கே போய் மூக்கறுப்பட்டு தானே வந்தீங்க. இப்போ உங்கள் ஆட்சியில் நடந்ததுன்னா அதை நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. அதிமுக ஆட்சியில் வந்ததுன்னா ரத்தம், உங்கள் ஆட்சியில் வந்ததுன்னா தக்காளி சட்னியா கேட்குறேன். என்ன கதை இது உங்களுக்கு? எடப்பாடி சொல்கிற உதாரணம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பொருந்தாது, கள்ளக்குறிச்சிக்கு பொருந்தும். அதே மாதிரி கஸ்டோடியல் டெத்துக்கு பொருந்தும். அண்ணா நகரில் 10 வயது பாலியல் சிறுமி பாலியல் வன்புணர்வு பண்ண கேஸில் அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கேயும் மூக்கறுப்பட்டு வந்தது தெரியும். அதனால் வந்து இவங்க 2 பேரும் அடிப்படையில் ஒன்று தாங்க. 2 பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள்? ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல, அவ்வளோதான். இது 2 பேருமே மாற்றி மாற்றி நான் தான் பண்ணேன்னு கிரெடிட் எடுத்துப்பாங்க. மக்கள் பிரச்சனைலேருந்து இது திசை திருப்பது தானே. இந்த ஆட்சியோட நல்லது கெட்டதை பற்றி விவாதிக்காமல் இப்போ பொள்ளாச்சியை பற்றியும் இப்போ அடுத்து கொடநாடுக்கு போவாங்க. இந்த இன்னைக்கு சிஎம் பேசியிருக்காரு, ஊட்டியில் பேசியிருக்காரு. பொள்ளாச்சியில் என்ன சொல்லியிருக்காரு? பொள்ளாச்சியில் கொடநாடு பொள்ளாச்சி வழக்கு எப்படி வந்து சிறந்த தீர்ப்பா வந்துச்சோ அதே போல கொடநாடு வழக்கிலும் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வந்து இது பண்ணும், கண்டிப்பா தண்டனையை பெற்று தருவோம் அப்படின்னு இருக்காரு. 4 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணி உங்க கவர்மெண்ட் சார்? 4 வருஷமா அப்படியே நீங்க வந்து இந்த கேஸ் வந்து முன்னால் எடுத்துட்டு போயிட்டீங்களா? சிபிஐ கிரெடிட் வாங்கிக்குது, கஷ்டப்பட்டு உழைச்சு. நீங்க என்ன பண்ணீங்க 4 வருஷம்? உங்க கவர்மெண்ட் தானே. 4 கவர்மெண்ட்ல பண்ண 4 வருஷத்துல பண்ணாதான் 5 வருஷத்துல பண்றீங்களா? என்னங்க இது கதை? இதான் அரசியல் ஆக்குறாங்க, அவ்வளவுதான். இது சீப் பாலிடிக்ஸ். திமுக அண்ணா திமுகவோட சீப் பாலிடிக்ஸ். பொள்ளாச்சியில் இன்னைக்கு வந்து நர்த்தனம் ஆடுது, அடுத்து கொடநாட்டில் போய் நிற்கும். அது கொடநாட்டில் 4.5 வருஷமா இவங்களால எந்த முன்னேற்றத்தையும் இந்த வழக்கில் காட்ட முடியல. இந்த 5வது வருஷத்தில் அப்படியே அந்த பிரச்சனை தீர்த்து வச்சுருவாங்களா? குற்றவாளி தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்களா? யாராவது நம்புவாங்களா இதெல்லாம்? அதுவும் கொலை கேஸ். அது என்ன ஆதாரம் இருக்குது? கொள்ளை 3 கொலை வேணுமோ இல்லையா? ஆமாம். 4 வருஷம் என்னங்க பண்ணீங்க? அவ்வளோ தூரம் நீங்கள் நீட்டி முழக்கி பேசுனீங்கல்ல தேர்தல் பிரச்சாரத்தில். அங்கங்கே ஆக்சிடென்ட் மேனிஃபெஸ்டோவில் சொன்னீங்க, தேர்தல் அறிக்கையில் பேசி கொடுத்தீங்க, மீட்டிங்கில் 21 சட்டமன்ற தேர்தலில் பேசுனீங்க. என்ன பண்ணீங்க இப்போ? அது நடந்தது 2008 வருஷம் முடிஞ்சு போச்சு. 8 வருஷம் ஓடி போச்சு சார் அந்த கேஸ் நடந்து. உங்கள் கவர்மெண்ட் வந்து 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. 4 வருஷத்தில் முடியாத நீங்கள் 5வது வருஷத்தில் முடிச்சிட்டீங்களா? யாராவது நம்புவாங்களா இதை? இது அரசியல், முழுக்க அரசியல். 26 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது அசிங்கப்படுத்தி அவரை கேரக்டர் அசாசினேட் பண்ணி தேர்தலில் வந்து அவங்களுக்கு படுதோல்வியை கொடுக்கணுன்றது தான் திமுகவோட எண்ணம். அதனால தான் இதெல்லாம் இப்படி பேசுகிறாங்க. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. கொலை கேஸ்லலாம் போலீஸ் வந்து ஆளுங்கட்சியை சொன்னாலும் அவ்வளோ சீக்கிரம் எவிடன்ஸ் இல்லாமல் யாரையும் அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. வாய்ப்பே கிடையாது. அதில் எதிர்கட்சியாக இருந்தபோது அதிமுக தொண்டர்களுக்கே நான் வந்து வாக்குறுதி கொடுக்குறேன், அவங்களுடைய தலைவி ஜெயலலிதாவுடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது, அதே போல கொடநாடு கொள்ளையில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதை நான் தண்டிக்காம விட மாட்டேன், சரி ஜெயலலிதா ஆஜர்படுத்தணும்னு சொன்னேன். ஜெயலலிதா மரணம் எப்படி நடந்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? அது இயற்கையான மரணம் தானே, எல்லாருக்கும் தெரியுது இயற்கையான மரணம். அதுலேயும் திமுக அரசியல் பண்ணுச்சுல. சரி, இந்த 4 வருஷம் வந்தீங்களா, அந்த மர்மத்தை கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிக்கல. கொடநாட்டில் குற்றவாளியை பிடிச்சிட்டு வந்தீங்க, 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் தான், இன்னும் 10 மாதம் தான் இருக்குது உங்கள் கவர்மெண்ட்டு. அப்படியே அந்த வில்லா வளைச்சிடுவீங்களா இந்த கேஸை? இது அரசியலுங்க, இது முழுக்க அரசியல். இது சொன்னது எதையும் உங்களால் செய்ய முடியல. அதனால இந்த மாதிரி எதிர்கட்சிகள் பக்கம் இதை திசை திருப்பி விடுறாங்க. இப்போ தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறத தாண்டி இப்போ ஒவ்வொரு வழக்கிலையும் வெளியாகிற தீர்ப்பை வச்சு எல்லா கட்சிகளையும் அரசியல் செய்வதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அது 26 தான் தெரியும். மக்கள் வந்து இதை வேடிக்கை பார்ப்பாங்க. இந்த எண்ட் ஆஃப் த டே ஓட்டு போடும்போது இதெல்லாம் ஃபேக்டராக இருக்காது. விலைவாசி குறைஞ்சுதா குறையிலையா, பெரிய அளவில் இம்சை கொடுக்காம இருக்கானுங்களா, லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இப்படி, இதுதான் மக்கள் பார்ப்பாங்க. ஊழல் அடிப்படையாக வச்சு அன்லெஸ் ஊழல் வெள்ளமாக காட்டாற்று வெள்ளமாக பாஞ்சு ஓடுனாலே தவிர 96 மாதிரி இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிருக்கு. 96, 2001, 2006, 2011 கூட இந்த அளவு ஊழல் கிடையாது. இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் காட்டாற்று வெள்ளமாக தான் போகுது லஞ்சம். அது கடைசி 1 வருஷம் ஸ்லாக் ஓவரில் ஆடுவாங்க. கடைசி 10 வருஷம் இருக்குல்ல, 10 ஓவர் ஆடுவாங்கல்ல. 50 ஓவர் மேட்ச்சில் கிரிக்கெட்டில் 1 டே மேட்ச் தெரியும்ல, பார்த்துருக்கீங்கள, 50 ஓவர் ஆடுவாங்க. அதில் கடைசி 10 ஓவருக்கு பேர் ஸ்லாக் ஓவர். 6-4 தான் பாருங்க. அந்த மாதிரி தான் இப்போ மந்திரிங்களும் கவுன்சிலர்ஸும் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. 96 ஜெயலலிதா ஆட்சி தான் ஞாபகத்துக்கு வருது. தலைவிரிச்சு ஆடுது லஞ்சம், காட்டாற்று வெள்ளமாக ஓடுது. கார்பரேஷனில் கொஞ்சமாக நஞ்சமாக ஆட்டோடியாக நடக்குது. கார்பரேஷனில் ஒரு கக்கூசை க்ளீன் பண்ணுறது 800 ரூபான்றான் ஒரு நாளைக்கு. வெஸ்டர்ன்
ஸ்டார் ஹோட்டல்ல கூட இருக்காதுங்க. ஆனா அவ்வளவு கிளீன் பண்ணி பரவலப்பா ஒண்ணுமே இல்லைங்க. வேற சுத்தபத்தமா அதெல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல ஏர்போர்ட்ல எல்லாம் வந்து அந்த சென்சார்ஸ் இருக்கும். ஸ்மெல் வந்ததுனாலே கண்ட்ரோல் ரூம் கட்டிக்கும். அவன் உடனே ஹவுஸ் கீப்பிங் சொல்லுவான், அவன் போய் கிளீன் பண்ணுவான். ஒரு நாள் ஆட்டோமேட்டிக்கா அலாரம் ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கூட 800 ரூபாய் கேட்டாங்க. கார்பரேஷன் கக்கூஸை கிளீன் பண்ணுறதுக்கு 800 ரூபாய்னா எவ்வளவு? 1200 ரூபாய்க்கு வந்து ஸ்கீமா, 1500 கோடிக்கு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 800 செலவு பண்றோம். ஆமா, அதே மாதிரி போய்கிட்டே இருக்கு. அதே மாதிரி வந்து டெண்டர் மேல டெண்டர். கார்பரேஷன்ல பெரிய அளவில் கரப்ஷன் நடக்குதுங்க, மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்குது. கேட்க நாதி இல்லை. எதிர்கட்சிகளால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க எதுவும் கேட்டா இவங்க எதுவும் அவ்வளவுதான். கரப்ஷன் ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம். இந்த கவர்மெண்ட்ல கரப்ஷன் ஒரு சீரியஸ் ப்ராப்ளம். அவங்க தேனும் பாலம் ஓடுதுன்னு முதலமைச்சரும் ஆளுங்கட்சி நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல இதோட சீரியஸ்னஸ், அவங்களுக்கு தெரியல. வெடிச்சு செதறப்போகுது, மிகப்பெரிய அளவில் வெடிச்சு செதறப்போகுது. இடி உள்ள வருதோ இல்லையோ, பிஜேபி உள்ள வருதோ இல்லையோ, மக்கள் அந்த எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன்ல தீர்ப்பு கொடுப்பாங்க. இவங்களுக்கு இவ்வளவு கரப்ஷன்லாம் தாங்காதுங்க. இது 96 ஜெயலலிதா சகித்துக் கொள்ள மாட்டார்கள். தலைவிரிச்சு ஆடுது லஞ்சம். எத்தனை ஜட்ஜ்மெண்ட் வந்தது, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். எத்தனை கவுன்சிலருங்க வந்து கார்பரேஷனுக்கு, அவங்க திமுக மேயருக்கு எதிராக எத்தனை கவுன்சிலர், எத்தனை மேயரை மாத்திருக்காங்க. திமுக கவுன்சிலர்களோட கடும் எதிர்ப்பு காரணமாக திமுக மேயர்கள் 2 பேர் மாற்றப்பட்டாங்க. திருநெல்வேலி, கோயம்புத்தூர்ல இன்னும் 2 இடத்துல ஆஃப் பண்ணிட்டாங்க. லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, வெள்ளமா ஓடுது, காட்டாற்று வெள்ளமா லஞ்சம் ஓடுதுங்க அப்படின்றதுக்கு உயர்நீதிமன்றங்களோட தீர்ப்புகளும், சில மாநகராட்சிகளில் இவங்களே பண்ண இவங்க கவுன்சிலர்ஸ், திமுக கவுன்சிலர்ஸோட தொடர் போராட்டங்களுமே சாட்சி சொல்லுது. வேற என்ன சாட்சி வேணும் உனக்கு? அப்போ மீடியா வேணா உங்க கண்ட்ரோல்ல இருக்கலாம் காலடியில். அப்போசிஷனுக்கு புத்தி கிடையாது, இதை நெரேட்டிவா செட் பண்ண முடியல. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சத்தியமா மக்கள் வந்து இதுக்கான தீர்ப்பை கொடுப்பாங்க. கேட்டா அவன் ஆட்சியில் ஊழல் இல்லையா, இவன் ஆட்சியில் ஊழல் இல்லையா, இதுவா பேச்சு? இந்த திராவிட மாடல்ல கக்கூசை கழுவத்துக்கு 800 ரூபாவா ஒரு நாளைக்கு? கார்பரேஷன் கக்கூசை கழுவத்துக்கு 800 ரூபாய். 365 நாளைக்கு கணக்கு போட்டாலும் இதே விஞ்ஞான ஊழல் வாங்கல்ல. அதான் இது போட்ட ரோடையே திரும்ப போடுறது, ரோடை போட்டுட்டு அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் விட்டு கொள்ளடிக்கிறது. இல்லைங்க, இது பெரிய அளவில் இவங்க பிரச்சனையில் மாட்ட போகிறாங்க. அங்கே மிகப்பெரிய அளவில் சிக்கலை நோக்கி கவர்மெண்ட் போகுது. அவங்களுக்கு தெரியல. அவங்க ஏதோ தேனும் பாலம் ஓடுது, மோடி எதிர்ப்பு, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சனாதனம், இந்த அல்வா கொடுத்தா ரொம்ப நாள் வண்டியை ஓட்டலான்னு பார்க்குறாங்க. ஓடாது. மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த கவர்மெண்ட்டுக்கு ஊழல் வந்துகிட்டு இருக்குதுங்க. அவங்க கண்ணில், அவங்க காதில் போட்டுக்க மாட்டேன்றாங்க. துரதிருஷ்டவசமாக முதலமைச்சர் இதை குறித்து கவனம் செலுத்த மறுக்கிறார். இது சீரியஸ் இஷ்யூ. உங்களுக்கு நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். 35 வருஷமாக இந்த பாலிடிக்ஸை பார்த்தவன்ற முறையில் சொல்கிறேன். எந்த உள்நோக்கமும் இல்லாமல் சொல்கிறேன். தனிப்பட்ட வெறுப்பு இல்லாமல் நான் சொல்கிறேன். எனக்கும் திமுக என்ன தனிப்பட்ட முறையில் என்ன பார்க்க ஒன்றும் கிடையாது. 3 நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு வந்து 3 எலெக்ஷன் நான் திமுக தாங்க ஓட்டு போட்டேன். 19, 21, 24 3 எலெக்ஷன் திமுக தான் ஓட்டு போட்டேன். சும்மா பூந்து விளையாடுறாங்க. அவனாலே சொல்றாங்க, அவனால சொல்றான். விட்ட டெண்டரை மறுபடியும் விட வேண்டியது. கடைசி 1 வருஷம் இருக்குல்ல, ஸ்லாகோ வருது. எவனா பேசுறானா அவன் பேசுறான், வாய் அடிக்கிறது, வேற பிரச்சனையை கிளப்பி விட்டுறது. கடைசியில் எங்க போய் நிற்கும் இது? மேலே ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும். மேலேன்னா மேலே இருக்கணும் இல்லை, டெல்லியிலேருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்களை நல்லா தப்பு செய்ய விட்டு தான் அள்ளுவான் எப்பயுமே. உங்களை நல்லா இது நாள் வரைக்கும் நீங்க பார்த்தது திராவிட மாடல் பார்ட் 1. இனிமேல் பார்க்க போறது திராவிட மாடல் வெர்ஷன் 2.0 அப்படிங்கிறது. அதுதான் இந்த மாதிரியான டைலாக்ல தான் வண்டி ஓடுது. 2.0 மோடி டிசைட் பண்ணுவார், இவங்க டிசைட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு எதிர்வினை இருக்கும்ல. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு இணையான எதிர்வினை உண்டு. கர்மான்வான், அதை நீ நம்பலைன்னா உன் விருப்பம். அது இயற்கை விதி. கர்மானா இயற்கையை நம்ப, நீ வந்து விதியை நம்பனா ஐன்ஸ்டீனை நம்பு. இயற்கை விதின்னு ஒன்று இருக்கு, அது காட்டும், கண்டிப்பாக காட்டும். இதுக்கான பதிலை இவங்க சொல்லுவாங்க. இப்போ இந்த பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகள் தரப்பு வந்து மேல்முறையீட்டுக்கு போனா அங்க வந்து என்ன ஆகும்? இல்லை அதெல்லாம் தாராளமாக அவங்களுக்கான உரிமை. அது ஒரு குற்றம் சாட்டப்பட்டு கீழமை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒருவர் எவ்வளவு ஈனத்தனமான குற்றமாக இருந்தாலும் ஒரு முறையீட்டுக்கு மேலே போவார். அதற்கான வசதியை அவருக்கு இல்லைன்னா கூட அரசாங்கமே செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு தான் இலவச சட்ட மையங்கள் இருக்கு. உச்சநீதிமன்றத்தால் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்படும் வரையில் ஒருத்தரை நம்ம வந்து கைவிட்டிட முடியாதுன்னா ஒருத்தரோட நீங்கள் தூக்கில் போட முடியாது. இதே இவங்க தூக்கு தண்டனை கொடுத்துருந்தா இப்போ என்ன இருக்கும்? ஹைகோர்ட் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்ணணும்னா அவர் போய் அப்பீல் பண்ணணும் அவசியமே இல்லை.
அவர் அமைதியா இருந்தாலே ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். புரியுது? அது தெரியும் இல்லை உங்களுக்கு. கீழ்கோர்ட்டில் ஒருத்தவங்க தூக்கு தண்டனை கொடுத்துட்டா மேல்கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டுக்கு போகிறதுக்கு ஒருத்தனுக்கு அது வசதி இல்லைன்னா, வசதி இல்லை, அவன் ஏழை, தூக்கில் போட முடியாது. தானா முன் வந்து ஹைகோர்ட்டை அந்த கேஸை வந்து எடுத்து அவனோட தூக்கு தண்டனையை பரிசீலனை பண்ணி, வக்கீல் இல்லைன்னா இலவச சட்டமயத்தில் வக்கீல் அப்பாயிண்ட் பண்ணி அவன் சார்பாக வாதாட வச்சு தூக்கு தண்டனை ஓகேவா இல்லை தப்பான்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். அவன் அப்பீல் பண்ணாட்டி கூட அதுக்கு பிறகு அவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், போகாமலும் இருக்கலாம். அதனால இவங்க அப்பீலுக்கு போவாங்க, கண்டிப்பாக அப்பீலுக்கு போவாங்க. கோர்ட் என்ன பண்ணுதுன்னு அதை எப்படி நம்ம இப்போ சொல்ல முடியும்? இப்போதைக்கு இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு. 48 சாட்சியில் ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சியாக மாறல. ஹைலைட்டே அதுதான். அது இல்லாமல் சாட்சிகளை ரொம்ப குறைவாக வச்சுருக்காங்க. அதுதான் வந்து வெற்றிக்கான வழி. சாட்சி 48 சாட்சிக்கு பதிலாக 450 சாட்சி தான் இந்த கேஸ் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கும். எவ்வளோ குறைவாக சாட்சிகள் இருக்காங்களோ அவ்வளோ ஈக்குவலாக தீர்ப்பு தர்மத்தின் பக்கம் வரும். அதான் இது. 48 சாட்சியில் ஒருத்தவங்க கூட பிறல் சாட்சி என்னும்போது ஜட்ஜு அதை தான் முதல்ல பார்ப்பார், ஹைகோர்ட்லேயே சுப்ரீம் கோர்ட்லேயும். ரெண்டாவது, இதெல்லாம் பப்ளிக் ஒப்பீனியன் சார்ந்த ஒருவேளை இவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்குன்னா ஹைகோர்ட்டில் கிடைக்காது, சுப்ரீம் கோர்ட்டில் தான் கிடைக்கும். சுப்ரீம் கோர்ட்டில் தான் ஒருவேளை இந்த தீர்ப்பில் ஏதோ தவறு இருக்குது, அதில் அந்த 9 பேரில் எல்லாரும் குற்றவாளி கிடையாது, ஒருத்தன் 2 பேர் வந்து உண்மையிலே அவன் நிரபராதி தான், ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அவனை அப்படின்னா அந்த ரிலீஃப் கூட ஹைகோர்ட்டில் கிடைக்க வாய்ப்பு குறைவு, சுப்ரீம் கோர்ட்டில் தான் கிடைக்கும். சம்டைம்ஸ் கிடைக்கும், சம்டைம்ஸ் கிடைக்காது ஹைகோர்ட்டில். ஏன்னா பப்ளிக் ஒப்பீனியன் ஜட்ஜஸையும் பாதிக்கும். இதில் இருக்க சிக்கல் அதுதான். இப்போ சுப்ரீம் கோர்ட் அப்படி கிடையாது, அது தர்மத்தின் பக்கம் தான் போகும். ரெண்டாவது, 48 சாட்சியில் ஒருத்தன் கூட பிறல் சாட்சி இல்லைன்னா இவனுக்கு தான் பண்ணியிருக்கானுங்க. 9 பேரும் இவனுக்கு குற்றவாளிகள் தான், அதில் சந்தேகமே இல்லை. பட் மேல்முறையீடுன்றது அவருடைய அடிப்படை உரிமை. அதை யாருமே, அவனுக்கு பண வசதி இல்லைன்னா கூட இலவச சட்ட மையம் மூலமாக அது கொண்டு செல்லப்படும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுக்க நன்றி சார். நன்றி சார்.